அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 2024-25ஆம் ஆண்டிற்குரிய காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்குரிய எக்ஸாம் டேட் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20/9/2024 தொடங்கி 27/9/2024 முடிவடைகிறது. இப்போ இதற்குரிய வினாத்தாள்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதற்கு exam.tnschool.government.in எனும் இணைய முகவரியை தான் பயன்படுத்தணும். கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட exams.tnschools.government.in எனும் எம்எஸ் முகவரியை பயன்படுத்தக்கூடாது. எனவே பார்த்தீங்கன்னா இதற்குரிய முகவரியை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கிற முகவரியை தான் பயன்படுத்தணும். அடுத்து, இந்த இணையத்தில் அனைத்து வகை அரசு பள்ளிகளும் தலைமை ஆசிரியரின் எமிஸ் கணக்கு எண் வழியாக வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியரின் எமிஸ் கணக்கு எண்ணை பயன்படுத்த இயலாத பள்ளிகள் வகுப்பாசிரியரின் எமிஸ் கணக்கு எண்ணை பயன்படுத்தலாம். வகுப்பாசிரியரின் எமிஸ் கணக்கு எண்ணையும் பயன்படுத்த முடியாத பள்ளிகள் யூடேஸ் பதிவெண்ணையும் அதற்குரிய கடவுச்சொல்லையும் பயன்படுத்தலாம் கொடுத்துருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னா கைச்சம்குரிய ஐடி பாஸ்வேர்டு அல்லது டீச்சருக்குரிய ஐடி பாஸ்வேர்டு அல்லது ஸ்கூலுக்குரிய ஐடி பாஸ்வேர்டு எதை வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்த இணையதள முகவரியை நம்ம கிளிக் செய்த நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணணும். நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். அடுத்து 3 உள் நுழைந்தவுடன் காணப்படும் டெஸ்கிரிப்டிவ் பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். டெஸ்கிரிப்டிவ் பகுதி வந்து நமக்கு 3ஆவதாக கொடுத்துருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணணும். அடுத்து கிளிக் பண்ணோன்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம செலக்ட் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸை வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அடுத்து 4 அங்குள்ள டவுன்லோடு கொஸ்டின் பேப்பர் பகுதியில் வகுப்பை குறிப்பிட்டு தேர்வு நாளுக்கு முந்தைய நாள், அதாவது தேர்வு நடைபெறுக்கு முந்தைய நாள் காலை 9 மணி முதல் தேர்வு நடைபெறும் நாள் அன்று மதியம் 1 மணி வரை வினாத்தாள்களை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. இதில் செலக்ட் கிளாஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிரும். கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 5 பதிவிறக்கம் செய்த பிடிஎஃப் வினாத்தாள்களில் பள்ளியின் யூடைஸ் எண் வந்து இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஆண்டு எப்படி வினாத்தாள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த யூடைஸ் கோடு வந்து அச்சு வந்து அதில் பதிவாகிருக்கும். எனவே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலுக்குரிய வினாத்தாள்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம ஸ்கூலுக்குரிய வினாத்தாள்கள் தான் பயன்படுத்த முடியும். அதனால் கரெக்டான டயத்தில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து 6 தேர்வு முடிந்த நாள் முதல் 5 நாட்கள் வரை விடைக்குறிப்பு பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர்கள் எமிஸ் கணக்கு எண், வகுப்பாசிரியர்கள் எமிஸ் கணக்கு எண், யூடைஸ் பதிவெண்ணையும் அதன் கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி விடைக்குறிப்புகளை பதிவிறக்கம் செய்வது பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்த மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக அறிவியல் பாடத்திற்கான வரைபடம் பதிவிறக்க வேண்டிய வினாத்தாள்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அவற்றை அச்செடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். கணித பாடத்திற்கு தேவைப்படும் வரைதாள்களை பள்ளிகளை மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சமூக அறிவியல் வினாத்தாளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வரைபடத்தை வந்து அச்செடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. கணித பாடத்திற்கு தேவைப்படும் வரைதாள்களை வந்து பள்ளிகளை மாணவர்களுக்கு வழங்கலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்வதில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் உடனடியாக 14417 எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்ய வேண்டும். மேலும் தொடர்புடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தொடர்பில்லாத வேறொரு பள்ளியின் கணக்கிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட வினாத்தாளை பயன்படுத்தக்கூடாது. இதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 9வது என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். வினாத்தாள்களை அச்சிடுவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்புடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர்களையும் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற வேண்டும். தேர்வுகளை நடத்துவதில் ஏதேனும் சிக்கல்கள் நேர்ந்தால் தொடர்புடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், ஆசிரியர் சார்ந்த மாவட்ட தொடக்கல்வி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்து ஆலோசனைகளை பெற வேண்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணதில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்லோட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து 1 முதல் 5ஆம் வகுப்புக்கான கால அட்டவணையை பார்த்துடலாம். 20/9/2024 வந்து தமிழ் எக்ஸாம் நடைபெறுது. 23/9/2024 அதாவது 2 நாள் கேட்பட்டு இங்கிலீஷ், 24/9/2024 லாங்குவேஜ், 25/9/2024 மேக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 4/5ஆம் வகுப்புக்கான சயின்ஸ் சோஷியல் சயின்ஸுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 26/9/2024 சயின்ஸ் 4/5 வகுப்புக்கு மட்டும். அடுத்து 27/9/2024 சோஷியல் சயின்ஸ் 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு மட்டும். அடுத்து வகுப்பு 6 to 8 முதல் பருவ தொகுத்து வரி மதிப்பீடு கால அட்டவணை 2024-25 இதற்குரிய அட்டவணையை பார்த்துலாம். 20/9/2024 தமிழ், 21/9/2024 வந்து பிசிக்கல் எஜுகேஷன்,
23/9/2024 இங்கிலீஷ், 24/9/2024 ஆப்ஷனல் லாங்குவேஜ், 25/9/2024 மேக்ஸ், 26/9/2024 சயின்ஸ், 27/9/2024 சோஷியல் சயின்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.